செய்ய நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து மெஷர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து 1 கப்பு மைதா மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1/4 கப்பு அன்ஸ்வீட்டன்ட் கொக்கோ பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, கடைசியாக கொஞ்சமாக உப்பு எடுத்துக்கிட்டு இதை வந்து நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இதில் எந்த கட்டியும் இல்லாத மாதிரி. ஸோ அப்போ தான் நம்மளோட கேக் வந்து ரொம்ப நல்லா டேஸ்டியாகவும் அதே சமயத்தில் கட்டிலாம் இல்லாமல் ரொம்ப நல்லா வரும். இப்போ இதை ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது கேக் பேட்டரில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் காய்ச்சி ஆற வச்சுனா பால் எடுத்துக்கலாம். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் இதுவும் சேர்த்துக்கோங்க. வினிகர் சேர்த்து நம்ம கேக் செய்யும்போது ரொம்ப மாய்ஸ்டராக ரொம்ப சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம வினிகர் சேர்க்குறோம். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுடுங்க. இப்போ இன்னொரு பவுலில் 3 முட்டை எடுத்துக்கலாம். இது வந்து ரூம் டெம்பரேச்சர் எக்ஸாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. நம்ம வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து டேரெக்டாக எடுத்து அப்படியே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து முட்டையை அடிக்கும்போது ரைஸே ஆகாது, கலரும் மாறாது, அப்படியே கெட்டியாகவே இருக்கும். கேக்கும் உங்களுக்கு ஒழுங்காக வராது. அதனால நல்ல ரூம் டெம்பரேச்சர் உள்ள எக்ஸை எடுத்து நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பீட்டர் இப்போ யூஸ் பண்ணுறேன். பீட்டர் இல்லாட்டியும் பரவாயில்ல, விஸ்கு வச்சு நீங்கள் ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா அடிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து முட்டை நல்லா நுரைச்சி வெள்ளை கலராக மாறும். முட்டையை ஒரு 3 நிமிஷம் நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா கலர் மாறிடுச்சு. இந்த டைமில் நான் வந்து 1/2 கப்பு சர்க்கரை பொடிலாம் பண்ணலை, நான் டைரெக்டாக சுகரை வந்து சேர்க்குறேன். உங்ககிட்ட பவுடர் சுகர் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போது சர்க்கரையை நல்லா அடித்து எடுத்தாச்சு. இப்போது இது கூட வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப்பை விட கொஞ்சம் கம்மியாக ரீஃபைண்ட் ஆயில், எந்த வாசனை இல்லாத எண்ணெய் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரே முட்டை நம்ம போட்டோன்னா நம்மளாட்டி மிக்ஸ் பண்ண முடியாது, கட்டி கட்டியாக ஆகிடும். ஸோ அதனால் ஒரு 2 ஸ்பேச்சுலா போட்டுட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறத நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஆட் பண்ணும்போது ரொம்ப பொறுமையாக கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் பொறுமையாக ஆட் பண்ணுங்கள். நம்ம வேகமாக அடித்து அந்த மாதிரிலாம் நம்ம பீட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கேக்கு வந்து ரொம்ப கெட்டியாக ஆகிடும், சாஃப்டாக வராது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம லைட்டாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருந்தா பால் வினிகர் மிக்சர் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் வந்து பீட்டர் வச்சு 30 செகண்ட், வெறும் 30 செகண்டு தாங்க. நம்ம எதுக்கு பீட்டர் வச்சு கடைசியாக அப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளோட பேட்டர் வந்து ஈவனாக மிக்ஸ் ஆகியிருக்கும், அதுக்காக தான். இப்போ நம்மளோட கேக் பேட்டர் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம கேக் டின்னுக்கு மாற்றிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேக் பேட்டர் வந்து டின்னில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஸோ விழும்போது எவ்வளோ அழகாக நல்லா ரிப்பன் கன்சிஸ்டன்சிக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து கேக் ரொம்பவே நல்லா வரும். இப்போது இதை ஒரு 3 முறை டேப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது அதில் இருக்கிற ஏர் பபிள்ஸ் எல்லாமே வந்து ரிலீஸ் ஆகிடும். குக்கரை வந்து ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கேக்கை பேக் பண்ணும்போது எப்போதும் ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சு பேக் பண்ணுங்கள். அதே மாதிரி குக்கர் யூஸ் பண்ணும்போது அதில் கேஸ் கட்டோ விசிலோ யூஸ் பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு லைட்டாக மூடி வச்சுருங்க, அவ்வளோதான். கேஸ் கட்டையும் விசிலையும் எடுத்துட்டு இது பார்த்திங்கன்னா ஒரு 45 மினிட்ஸ் ஆச்சுங்க வேகிறதுக்கு. கேக்கு வெந்துருச்சா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு 30 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி நீங்கள் வந்து கத்தியோ இல்லை வந்து டூத் பிக்கோ விட்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒட்டாமல் வரணும். அப்படி ஒட்டாமல் வந்துச்சுன்னா நம்மளோட கேக் வந்து சூப்பராக பேக் ஆகிட்டு அப்படின்னு அர்த்தம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஓரத்துலலாம் லைட்டாக எடுத்து விட்டுட்டு நீங்கள் வந்து நம்மளோட கேக்கை டிமோல்ட் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட கேக் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட பட்டர் ஷீட்டை எடுத்துடலாம். ஸோ இப்போ பாருங்கள் கேக் வந்து ரொம்ப அழகாக பேக் ஆகிருக்குங்க. அந்த ஓரத்துலலாம் பாருங்கள் அவ்வளோ அழகாக அப்படியே சூப்பராக இருக்குது, பார்க்கவே நல்லா இருக்குது. அவ்வளோதான், நம்மளோட சாக்லேட் கேக் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நான் 3 லேயர்ஸாக கட் பண்ணி ஐசிங் பண்ணி டெக்கரேட் பண்ண போகிறேன். இப்போது கேக்கை வந்து டெக்கரேட் பண்ணிடலாம். ஸோ கேக்கை டெக்கரேட் பண்ணுறதுக்கு அதை வந்து 3 பீசஸாக கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது இது மேலே வந்து நம்ம செர்ரி சிரப் வந்து ஊற்றிக்கலாங்க. இந்த செர்ரி சிரப்புன்றது ஒன்றும் இல்லை,
கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதில் சர்க்கரை செரியை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த சிரப்பை தான் நம்ம வந்து கேக்கு மேலே இந்த மாதிரி ஊற்ற போகிறோம். இந்த மாதிரி ஊற்றுறதுனால கேக்கு வந்து நல்லா ஸ்பாஞ்சியாகவும் அதே சமயத்தில் நல்ல ஒரு ஃப்ளேவரும் நம்மளோட பிளாக் ஃபாரஸ்ட் கேக்குக்கு கிடைக்கும். இது முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ண போகிறோம். விப்பிங் க்ரீம் வந்து நான் 1 கப்பு நான் டெய்ரி விப்பிங் க்ரீம் எடுத்து அதை நல்லா ஸ்டிஃப் பிக் வர வரைக்கும் பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ நம்மளோட விப்பிங் க்ரீமும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த விப்பிங் க்ரீமை வந்து மேலே அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணிவிட்டு இது மேலே வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேக் ஸ்லைசஸ் இன்னொன்று எடுத்து வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் இதில் செரி சிரப் ஊற்றிட்டு அதே மாதிரி க்ரீம் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதே ப்ராசஸை தான் வந்து 3 கேக் பீசஸ்க்கும் நம்ம செய்ய போகிறோம். இப்போ 3 லேயர்ஸும் நம்ம வச்சதுக்கப்புறம் சைடில் வந்து க்ரீம் அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு ஜஸ்ட்டு ஒரு ரஃப் கோட்டிங் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட பேலட் நைஃப் வச்சு நல்லா நீட்டாக வந்து ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட கேக் வந்து ஓரளவுக்கு நல்லா ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதை ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் இருக்கு இல்லையா, அதை வந்து அந்த கேரட் திருகுவோம் இல்லையா, அந்த கிரேட்டர் வச்சு திருகி அதை வந்து கை வச்சு லைட்டாக அந்த ஓரத்துலலாம் நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஜென்டிலாக பண்ணணும். இப்போ மேலே வந்து டெக்கரேட் பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஒரு பைப்பிங் பேக்கில் நம்மளோட விப்பிங் க்ரீமை எடுத்து வச்சுட்டேன். ஸோ ஸ்டார் நாசில் வச்சு லைட்டாக இந்த மாதிரி ஒரு பூ மாதிரி டிசைன் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அது வந்து போட்டுக்கலாம். நான் வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு டிசைன் வச்சுட்டு அது மேலே வந்து செர்ரிஸை வச்சுக்கிறேன். நடுவில் வந்து சாக்லேட்டை நம்ம கேரட் திருகுவோம் இல்லையா, அந்த கிரேட்டர் வச்சு திருகி நடுவில் வந்து தூவிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பிளாக் ஃபாரஸ்ட் கேக் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக லேயர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. கேக்கும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த பிளாக் ஃபாரஸ்ட் கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சுகன்ஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் வந்து